கடவுளே மனுஷங்க மேலே கோவப்பட்டா என்ன ஆகணும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவரோட சொந்த ஏஞ்சல்ஸை அனுப்பியே பார்த்தீங்கன்னா மனுஷங்களை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாரு. அப்போ அதில் ஒரே ஒரு ஏஞ்சல் மட்டும் பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லுது. ஸோ அதெல்லாம் கடவுள் மறுத்துறாரு. இப்போ அந்த ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை காப்பாற்றுறதுக்காக என்ன முயற்சி பண்ணுது, பூமிக்கு வந்து என்ன பண்ணுதுன்றதான் இந்த மொத்த கதையுமே. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா வாசகம் மாதிரி கொண்டு போடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை பார்த்தீங்கன்னா மனுஷங்க எல்லாருமே மறந்துட்டாங்க. ஒரு ப்ரேயர்ஸ் கூட இல்லை, நம்பிக்கை இல்லை, அன்பு இல்லை. ஸோ எல்லாமே சுயநலமாக மாறிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாசகத்தை போடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி தேவலோகம் மாதிரி அங்கே தான் காட்டாங்க. அங்கே 2 ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மைக்கேல். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் ஹீரோ. இன்னொரு பார்த்தீங்கன்னா கேப்ரியல். ஸோ இந்த கேப்ரியல் கிட்டையும் மைக்கேல் கிட்டையும் மனுஷங்க எல்லாரையும் அழிக்க சொல்லி கடவுள் பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காரு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மைக்கேல் பார்த்தீங்கன்னா கடவுள் ஓடரையும் முடி பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு இந்த கேப்ரியல் கிட்ட சொல்கிறான். கேப்ரியல் பார்த்தீங்கன்னா நீ கடவுளை எதிர்க்கிறியா, அவரை எதிர்த்தா என்ன தெரியுமான்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மைக்கேலும் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை கடவுள் அழிக்க நான் விட மாட்டேன். ஸோ அவருக்கு நான் லோயலாக தான் இருக்கேன். ஸோ அவர் சொன்னபடியில் தான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சலும் பார்த்தீங்கன்னா இப்போ பூமிக்கு வருது. பூமிக்கு வந்த கையோட பார்த்தீங்கன்னா முதல் வேலையை பார்த்தீங்கன்னா தன்னோட 2 விங்ஸையும் பார்த்தீங்கன்னா அறுத்து போடுறாரு. இப்போ ஒரு கடைக்குள்ளே பூந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மரி மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பயங்கரமாக ரெடி ஆகிறாரு. ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்காக ரெடி ஆகிற மாதிரி பயங்கரமாகவே ரெடி ஆகிறாரு. இப்போ அந்த மைக்கிலும் பார்த்தீங்கன்னா அந்த கடையை பிளாஸ் பண்ணிட்டு வெளியே வரான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 2 போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா மைக்கில் தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா பேக் எல்லாத்தையும் கீழே ஓட்டு மரியாதையை சரண்டர் ஆகணும்னு சொல்லுவாரு. ஸோ மைக்கில் பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகிற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸையை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறாரு. இப்போ இன்னொரு போலீஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆடி அவனுக்குள்ளேயே ஏதோ ஒன்று வந்த மாதிரி இருக்குது. இப்போ அவனோட கண்ணு பார்த்தீங்கன்னா மாறுது. ஸோ இப்போ அவனோட பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூரா இருக்குது. அந்த போலீஸோட உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒன்று இறங்கி இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா மைக்கேல் கிட்ட சொல்லுது, மைக்கேல் இது உன்னோட வேலை இல்லை, நீ என்ன பண்ணுறன்னு தெரியுதா, நாங்கள் உன்னை இந்த வேலை செய்யறதுக்காண்டி உன்னை பூமிக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு. அது எனக்கு தெரியும், இதுதான் என்னோட வேலை, நான் என்ன கொடுத்த வேலையை தான் செய்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நீயும் அந்த குழந்தையோட சேர்ந்து அழியறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்றாரு. இப்போ அந்த போலீஸும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறான். அப்போ அதை பார்த்தீங்கன்னா மற்ற போலீஸ் பார்த்தீங்கன்னா இறந்துறாரு. இப்போ மைக்கேல் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸையும் சுட்டுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த போலீஸ்கார எடுத்துட்டு அப்படியே அந்த ஊரை விட்டு வெளியில் போகிறாரு. ஊரை விட்டு வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் போக பார்த்தீங்கன்னா அவர் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு இடமா பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ பவர் கட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் திடீரென்று கனவுல இருந்து ஒழிக்கிறான். இவன் போய் பார்த்தீங்கன்னா ஜீப். இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம். இப்போ இவன் பார்த்தீங்கன்னா வெளியில் வரான். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளியில் வரா. இவ பேர் தான் சார்லி. ஸோ வயதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தையை பெற்றுக்கிறதுல விருப்பமே இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத இன்னொரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையை தத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் அந்த குழந்தையை வளர்க்குறா. அதுக்கு நம்ம ஜீப் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீயே இவ்வளோ கஷ்டப்படுற, இது இந்த குழந்தையை பெற்றுக்கோ, நானும் நீயுமே இந்த குழந்தை 2 பேரும் சேர்ந்துமே வளர்க்கலான்னு சொல்றாரு. அதுக்கு சார்லியும் போய் வேலையை பாடுறா தம்பின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறா. இப்போ ஒரு ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தங்களோட கார் ரிப்பேர் ஆனதால பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஹோட்டலில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கார் ரிப்பேர் ஆக மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட பொண்ணு ஆண்ட்ரே அப்படி வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ஆட் பண்ணி ஒரு கரப்படம் தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து லாஸ் வேகாஸ் மட்டும் போய்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வழி தெரியலாம், மேப் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு தான் வர. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிகரெட் பற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இவனை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்க, நீ ஏன் இப்போ சிகரெட் எல்லாம் பார்த்துட்டு குழந்தைக்கு அது ஆபத்துன்னு தெரியாது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வந்த வேலையை சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அப்படி தான் லாஸ் வேகாஸுக்கு போகணும், ஆனால் என்ன வழி ஒழுங்காக தெரியலன்னு சொல்கிறாரு. நீ போகிற ரூட் சரி தான், இப்படி நேராக போனால் லாஸ் வேகாஸ் தான். என்னோட ஃபோனில் சிக்னல் கிடைக்கல, ஸோ இங்கே கால் பண்ண முடியுமான்னு கேட்குறான். அவன் கால் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு நீ பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. இவனும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கால் பண்ண போகிறான். இப்போ நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவனோட அப்பாவோட கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து பார்த்தா ஏதோ புயல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ தூரத்தில் தெரியுது. ஸோ அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஹோட்டலுக்குள்ளே தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிவியும் வேலை செய்யல, எதுவும் பண்ணல, எல்லாமே பார்த்தீங்கன்னா டெட்டாக இருக்குது. ஃபோனும் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை செய்யலை, எல்லா சிக்னல்ஸும் பார்த்தீங்கன்னா டெட்டாக இருக்குது, ஒன்றுமே வேலை செய்யலை. இப்போ ஹோட்டலில் இருக்கிறாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியில் என்ன தான் ஆச்சு, ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சாண்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு போன பாட்டி ஒரு ஆள் வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காண்டி வராங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போய் ஆர்டர் எடுக்கிறாங்க. அப்போ இந்த பாட்டி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா உன் குழந்தை அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் ஏதோ சொன்னீங்க, அது எனக்கு தப்பாக கிடைச்சுன்னா சரியாக தான் சொன்னேன், உன் குழந்தைய நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அழிய போகிறீங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இந்த பாட்டி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுச்சு. ஸோ வயசானவங்களை பார்க்குறேன், இல்லாட்டி வேறு மாதிரி ஆயிரம் ஹீரோன்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக உள்ள போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த வைஃபும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாட்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டியும் அந்த வைஃபை படி கத்தி விட பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா என் வைஃபை நீங்கள் எப்படி திட்டலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியோட சண்டை வர போக பாட்டி பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ரத்த காட்டின மாதிரி அந்த ஹஸ்பண்டோட கழுத்திலேயே கடிச்சு ஒரு தசையை பிச்சு எடுத்துடுறா. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோட கடையில் வேலை செய்கிற பாபுன்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாரு. ஸோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தவா எடுத்து அந்த கிழவியோட தவடாலேயே போட்டுறாரு. ஸோ அந்த கிழவிக்கு பார்த்தீங்கன்னா அடியும் போட்டுடுது. இப்போ நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஷாட்கன் எடுத்து அந்த கிழவி எயின்மேலான கூட அந்த கிழவி ஒரே அடி தான் நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் விழுகிறாரு. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த கிழவி பார்த்தீங்கன்னா சீலிங்கில் நடந்துகிட்டு இருக்கா. இப்போ அந்த ஷாட்கன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்கன் எடுக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிழவி கிட்ட வர பார்த்தீங்கன்னா நம்ம பாப் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஜீப் சீக்கிரமாக அந்த கிழவியை சுட்டு தள்ளன்னு சொல்றாரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கிழவியை சுடுறதுக்கு மனமே இல்லாம அப்படியே நிற்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கையில் நடந்த கரப்பம் பார்த்தீங்கன்னா பட்டன்னு தண்ணி இருக்க துப்பாக்கி வச்சு அந்த கிழவியை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறான். இப்போ எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிபட்ட ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு
பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் காரில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் புயல் மாதிரி ஒன்று இருந்துச்சு இல்லை, அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அது புயல் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஈங்க. ஸோ அந்த ஈயெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டிக்குள்ளே வருது. கோடிக்கணக்கில் ஈயல் இருக்கிறதால அவங்க அதை தாண்டி போகவே முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கே வராங்க. இப்போ அந்த ஹீரோட அப்பா அப்படியே வெளியே பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஈங்கெல்லாம் வருது. ஸோ ஈங்க வர பார்த்தீங்கன்னா அந்த முழு இடம் பார்த்தீங்கன்னா டார்க் ஆகுது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாரு. இப்போ ஹீரோவும் அந்த கையிலும் அந்த ஹீரோட அப்பாவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவியை பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வந்து போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போலீஸ் வண்டி வருது. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியில் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மைக்கேல்லாம் இருக்காரு. ஸோ ஹீரோ அப்படி வந்து ரங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்போட அப்பா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஷாட்கன் எய்ம் பண்ணி ஹீரோவை பார்த்து எய்ம் பண்ணுறாரு. ஸோ நீ மனுஷன் தானே, நீ ஏன் இங்கே வந்தான்னு கேட்குறாரு. மைக்கேலும் பார்த்தீங்கன்னா ஜீப்போட அப்பா இருக்கிற ஷாட்கனை பிடிங்கி ஹீரோட அப்பாவை பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பாப் வந்து இருக்கிறாரு. நீங்கள் தயவு செய்து சுடாதீங்க, நீங்கள் சுட மாட்டீங்கன்னு நம்புறேன்னு சொல்கிறாரு. இப்போ மைக்கேலும் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா ஷாட்கனை கொடுக்குறாரு. ஸோ இது உனக்கு கட்டாயம் தேவைப்படும், எல்லாரும் ரெடியாக இருங்கன்னு சொல்கிறாரு. மைக்கேல் பார்த்தீங்கன்னா போலீஸ் வேனில் இருந்து நிறைய கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் சொல்றாரு, அவசரப்படாமல் பொறுமையா இருன்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. ஸோ இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. மைக்கேல் சொல்றாரு, இனிமே தான் பிரச்சனை ஆரம்பமாக போகுது, எல்லாரும் எல்லா வழியையும் பார்த்தீங்கன்னா அடைங்க, வெளியவே போகாதீங்க, இனிதான் மோசமான விளைவுகள்லாம் நடக்க போகுது. ஸோ இந்த கிளவி மாதிரி நிறைய பேர் இன்னும் வர இருக்கிறாங்க சொல்றாங்க. ஸோ எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா இந்த கிளவி மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் டோர்ஸையும் ஜன்னல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ரெடியாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. இப்போ மைக்கேல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரூஃப் கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா கன்ஸோட வெயிட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க, இனிமே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வேன் வருது. ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு நம்ம கை சொல்கிறாரு, அது சாதாரண ஐஸ்கிரீம் வேன் தானே, அதுலேருந்து நமக்கு என்ன ஆபத்து வரப்போன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரங்குறான். அவன் பார்க்கவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கான். இப்போ அவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா மோப்பம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரூஃபில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறான். அப்படியே ஆன்னு கத்துறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட வாய் பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு கீழே ரங்குது. அப்படியே நம்ம கையிலும் பார்த்தீங்கன்னா போச்சுடா பார்த்துட்டான்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமாக அவனை ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொண்டுடுறாங்க. இப்போ கொண்டுட்டு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹைவேல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார். இப்போ வந்து ஐஸ்கிரீம் வேன்காரன் அந்த பார்ட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே ஹைவேல வந்துகிட்டே இருக்காங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா விடாமல் சரமாரியாக சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம மைக்கிலும் பார்த்தீங்கன்னா தன்னை ராக்கெட் லான்ச்சர் வச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. ஆனால் இத்தனை பேர் அடிக்கிறது அங்கே நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே வர்றது தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா ஒருத்தி பார்த்தீங்கன்னா வெளியில் இழுத்துக்கிட்டு போகிறது மட்டும் இல்லை, இதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கையை பிடிச்சி இழுக்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மைக்கில் அந்த கையை வட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்தீங்கன்னா காப்பாற்றினேன். ஹீரோயின் கிட்ட சொல்கிறேன், நான் உன்னை அவசரப்படான்னு சொன்னேன் தானே, ஏன் இப்படி பண்ணுறான்னு கேட்குறாரு. அப்போ யாருக்குமே புரியல. ஸோ ரூஃபில் எல்லாரும் இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா யாரும் ரூஃபுக்கு போகுது இல்லை, இங்கே என்னதான் நடக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையும் ஒன்னோட முழுசாக சொல்கிறாரு. ஸோ இது சாத்தானோட வேலை இல்லை, அப்போ இது ஏஞ்சல்ஸோட வேலை தான் நீங்கள் சொல்கிறீங்களான்னு சொல்கிறாரு. அது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பாபு பார்த்தீங்கன்னா அப்போ இதுதான் உலகத்தோட முடிவுன்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம மைக்கில் பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்கிறாரு. நம்ம மைக்கிள் சொல்கிறாரு, இதெல்லாம் முக்கியமே இல்லை, ஹீரோயினோட வயிற்றில் இருக்கிற குழந்தை அழிஞ்சு இந்த உலகமே அழிஞ்சிடும். ஸோ அதுதான் கடவுள் நம்பிக்கை. அந்த குழந்தை பிறக்க மட்டும் ஹீரோயின் நாம காப்பாற்றிக்கணும். ஸோ அந்த குழந்தை பிறந்தா தான் மனித குலத்துக்கே ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக குழம்பி போயிருக்காங்க. இன்னும் நடக்குன்னு தெரியாமல் புரியாமல் கொள்ளாமல் இருக்கிறாங்க. இப்போ ரூஃபில் பார்த்தீங்கன்னா அந்த கையிலும் பாபு தான் இருக்காங்க. இப்போ பாபு சொல்கிறாரு, அவங்க வாரதை என்னால் உணர முடியும்னு சொல்கிறாரு. இப்போ ஜீப்பே மைக்கில் என்ன காட்டுறாங்க. ஜீப் பார்த்தீங்கன்னா மைக்கில் பார்த்து கேட்குறாங்க, வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன வரணும் கேட்குறாரு. அதுக்கு மைக்கில் சொன்னீங்கன்னா நான் ஒரு போர் வீரனாக இருந்தான்னு சொல்கிறாரு. இப்போ மைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஜீப்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜீப்புக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாக புரியாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே விடியுது. ஸோ நம்ம மைக்கில் பார்த்தீங்கன்னா விடியலை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டார்க்காக தான் இருக்குது. இப்போ அந்த வைஃபும் மார்னிங் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைஃபுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட் கத்தின மாதிரி குரல் கேட்குது. குரல் கேட்கவும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சி வெளியில் ஓடி பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்டை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அப்போ எல்லாரும் தடுக்கிறாங்க. எல்லாரும் தட்டு விட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே போகிறாங்க. அந்த ஹஸ்பண்டோட உடம்புல பார்த்தீங்கன்னா பொக்கல மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெடிக்கிற நிலைமையில இருக்குது. ஸோ அப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஊதி வெடிக்கிற மாதிரி போகுது. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பாபும் பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை பிடிச்சி அப்படியே காப்பாற்றுறாரு. ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு அசிட் மாதிரி எல்லாம் பறங்குது. ஸோ இப்போ எப்படியோ நம்ம பாபு பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்தாரு. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை தூக்கிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாபு தான் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா பாபு அப்படியே வந்து கீழே வந்து இறந்து போறாரு. ஸோ பாபுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு பின்னால எதுவுமே இல்லை. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அசிட் பால் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிடுது. இப்போ நம்ம ஜீப்போட அப்பாவும் பார்த்தீங்கன்னா பாபு நினைச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டு அழுகுறாரு. ஸோ என்னால தான் எல்லாம் அப்படி ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னை பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேடியோவில் ஏதோ ஒன்று கேட்கும். பார்த்தீங்கன்னா நாம இங்கே போகலாமான்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மைக்கேல் சொல்றாரு, நம்ம எங்கேயும் போகிறது இல்லை, அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாம இங்கே தான் இருக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஹீரோனை பார்த்தீங்கன்னா அப்படியே பாத்ரூமில் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிகரெட் பற்ற வைக்க ரெடியாக இருக்கிற. அப்போ பார்த்தீங்கன்னா தன்னோட வயிற்று இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட்டையும் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறா. இப்போ கையிலும் அந்த ஃபேமிலியோட பொண்ணு ஆண்ட்ரையும் பார்த்தீங்கன்னா ரூஃபில் இருக்காங்க. ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வர்றாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேன் வருது. ஸோ அந்த டீமனா மாறின அந்த மனுஷங்க தான் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ரங்குறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா காருக்கு பெட்ரோல் போட்டு அங்கே தப்பிக்கிற
அடிக்கிற மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹைவேல பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க வருது. ஸோ அங்கே வண்டிக்கு வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா டீமன்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வரவங்க பார்த்தீங்கன்னா இந்த கையில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஓடி போயிட்டு அவங்க வராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு ஓடுறான்னு பார்க்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே காரில் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு தள்ளிடுறாங்க. இப்போ அவன் பார்த்தீங்கன்னா காலியாயிடுறான். இப்போ அந்த வேனில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்குது. அந்த காரில் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய தூக்க போகிறாங்க. அப்போ கையில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண பார்க்குறா. ஸோ நம்ம ஆண்ட்ரே பார்த்தீங்கன்னா அதை அடுத்து நிறுத்தி வேணும் அந்த குழந்தைய பட்டுற போதுக்கு போய் காப்பாற்ற சொல்கிறாரு. அப்போ நம்ம ஆண்ட்ரையும் பார்த்தீங்கன்னா போய் காப்பாற்றி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய தூக்கிறாரு. அப்போ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு நீயும் இப்போ சாக போற ஏமாத்திட்டியான்னு சொல்லிட்டு கையிலேயே கடிச்சிடுறாரு. கையில கடிக்கவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரே பார்த்தீங்கன்னா ரூஃப்ல இருந்து போச்சு கையில காப்பாடுறத உள்ள போகும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே பார்த்தீங்கன்னா தாக்க போறாங்க. அப்போ ஆண்ட்ரே பார்த்தீங்கன்னா அந்த வேனுக்குள்ள போய் லோக் பண்ணிடுறாங்க. இப்போ ஹோட்டலுக்கு இருந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களை எப்படியாவது காப்பாத்தின்னு சொல்றாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க காப்பாற்ற போய் நான் அவங்களை செத்துருவான்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ போறியா இல்லை நான் போகட்டான்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கிளும் பார்த்தீங்கன்னா இல்லை நானே போறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரே பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ இந்த ஹோட்டலுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடுச்சு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நிற்குது. ஸோ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் உன் வயது இருக்கிற குழந்தையோட விளையாட தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அப்படியே ஹீரோயினை குத்த போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மைக்கிள் வந்துடுறாரு. ஸோ அந்த குழந்தைய காணவே இல்லை. இப்போ ஸோ அந்த புல்லடம் பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆயிடுது. இப்போ அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துக்குள்ள வச்சு அட்டாக் பண்ண பார்க்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஸோ அது நார்மலான குழந்தை இல்லை, அது கொஞ்சம் பேய் வச்ச குழந்தை மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பிரசவ வலி வந்துடுது. ஸோ குழந்தை வழியில் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜீப்போட அப்பா பார்த்தீங்கன்னா ரூஃபில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு கப்பலோட ஹாரன் சத்தம் மாதிரி பெருசாக கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படி கட் பண்ணி வெளியே தான் காட்டுறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா மனுஷங்க நிற்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆவி மாதிரி தெரிகிறாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த சீன் எல்லாம். இப்போ அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா பிறகு இப்போ ஜீப்பும் பார்த்தீங்கன்னா மைக்கிள்கிட்ட வந்து இங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ மைக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து வெளியே கிளம்பி ஆகணும்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வைஃப் காரி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே கிட்ட இருந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே வெளியே வந்துட்டு ஸோ இந்த இவங்கள்ட்ட இந்த குழந்தைய கொடுத்துட்டா பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் நம்ம விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மைக்கிள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இந்த குழந்தைய கொடுத்தீங்கன்னா மனித குழந்தைய அழிஞ்சிடும்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வைஃப் காரி கேட்கவே இல்லை. ஸோ எல்லாரும் குழந்தைய கொடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த வைஃப் காரி கேட்காம பார்த்தீங்கன்னா குழந்தைய கொடுக்கமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே ட்ரை பண்ணுறா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதவு பார்த்தீங்கன்னா உடைஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பெரிய லைட் மாதிரி அடிக்குது. இப்போ நம்ம மைக்கிலும் பார்த்தீங்கன்னா படப்பரண்டு பார்த்தீங்கன்னா வைஃப் காரியை பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டு அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை விழ போகுது. கரெக்டாக நம்ம ஜீப் போய் பாஞ்சு பார்த்தீங்கன்னா குழந்தைய காப்பாற்றிடுறான். வெளிச்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் வருது. அவன் பார்த்தீங்கன்னா கேப்ரியல். ஸோ கேப்ரியல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டான். ஸோ இந்த குழந்தைய அழிக்கிறதுக்காக கேப்ரியல் இங்கே வர பார்த்தீங்கன்னா இருக்கிற வெப்பனை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்பை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். ஸோ ஜீப் ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ் ஆகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்போட அப்பா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஆச்சு. ஸோ அவனுக்கு என்ன ஆகுது ஒன்றும் ஆகாது. ஸோ தன்னோட ரெக்கி வச்சு பார்த்தீங்கன்னா ஜீப்போட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டிடுறாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரத்தம் போய்கிட்டே இருக்குது. இப்போ மைக்கில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு பார்த்தீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிட்டு ஸோ வெளியில் கார் நிற்குது எப்படியாவது போயிட்டு தீக்கதரிசியை போய் பாரு உனக்கே எல்லாம் புரியும்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜீப்பும் பார்த்தீங்கன்னா எதுவும் புரியாம பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே நிற்கிற அந்த மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வழி விட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக இல்லை. ஸோ எல்லாரும் வழி விட்டு கொடுக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போலீஸ்கார எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. இப்போ கேப்ரியல் சொல்கிறாங்க ஓ நீ இப்போ கடவுளோட ஓடுறையை மீறிட்ட உன்னையும் அழிக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ உனக்கு ரெக்கம் இல்லையான்னு சொல்கிறாரு. ஆமான்னு சொல்கிறாரு. நான் எப்படி தான் இருக்க ஆசைப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா மைக்கிலும் சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கேப்ரியலை நாக் டவுன் பண்ணுற மாதிரி போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்ரியல் பார்த்தீங்கன்னா எனக்கு வெப்பனை வச்சு பார்த்தீங்கன்னா தனக்குள்ளேயே குத்தி பார்த்தீங்கன்னா மைக்கில் பார்த்தீங்கன்னா சாகடிச்சிருக்காரு. இப்போ மைக்கிள் பார்த்தீங்கன்னா செத்துட்டான். ஸோ மைக்கிள் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து மறைஞ்சிடுறாரு. இப்போ கேப்ரியல் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கம் வந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜீப்போட அப்பா பார்த்தீங்கன்னா சாகவே இல்லை, இன்னும் அவர் உயிரோட தான் இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேஸை பார்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணி விடுறாரு. ஹைவேல தான் ஆடுறாங்க. ஹைவேல பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கேப்ரியல் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணுறான். அப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது கேப்ரியல் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே போது அந்த குழந்தைய எப்படியாவது எடுத்துகிட்டு போக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவங்களால சமாளிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சிலேட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பீடை பார்க்குறான். ஸ்பீடை பார்க்கிட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு சடன் பிரேக் போடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா கேப்ரியல் பார்த்தீங்கன்னா காருக்கு இருந்து பிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போய் விழுகிறான். இப்போ இந்த காரும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறா. இப்போ நம்ம ஜீப்பும் ஹீரோயினும் அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ மலைக்கு ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கேப்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ண பார்க்குறான். அப்போ நம்ம ஜீப்பால் என்ன ஜீப் சாதாரண மனுஷன், ஆனால் கேப்ரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல். கேப்ரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ ஜீப்பை பார்த்தீங்கன்னா கொல்ல போகிற டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி வருது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கிள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏஞ்சலாக மாறி கீழே வரான். ஸோ இப்போ கேப்ரியல் பார்த்தீங்கன்னா இதுவும் புரியல, உன்னத்தை நான் கொண்டுட்டேனே. ஸோ நீ எப்படி வந்தேன்றது நான் கடவுள்கிட்ட போனேன், அவருக்கு பார்த்தீங்கன்னா நான் செஞ்சதை அப்படியே காட்டினேன். ஸோ இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்ரியல் பார்த்தீங்கன்னா கடவுள் சொன்னதை நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை கொல்ல வரான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டு தான். ஸோ கேப்ரியல் வைத்தியை கிழிச்சு விட்டுறாரு. இப்போ கேப்ரியல் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் என்ன கொல்லு உன் இடத்துல இருந்தால் நானும் இதைத்தான் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்.
சொல்றாரு. இப்போ கேப்ரியல் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட இடத்துக்கு கேப்ரியல் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கேல் பார்த்தீங்கன்னா ஜீப் கிட்ட சொல்றாரு, ஸோ நீ தான் இந்த குழந்தையும் அந்த சார்லியும் பார்த்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்றாரு. அப்போ நீங்க எங்க போறீங்கன்னு சொல்றாரு. நான் என்னோட இடத்துக்கு போறேன். ஜீப் கேட்கிறாரு, நாம மறுபடியும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்றாரு. நேர வரும்போது பார்க்கலான்னு சொல்றாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜீப் பார்த்தீங்கன்னா நம்ம சார்லியும் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த மலையில இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க உலகத்தை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா புது வெடிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு காரை தாங்க காட்டுறாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் ஜீப் அந்த சார்லி அதோட குழந்தையும் இருக்காங்க. இவங்க எல்லாரும் இதோட இடத்துக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா காருக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்பன்ஸ் கன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு தான் அவங்க போறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த படம் முடியுது. ஸோ இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. இதே மாதிரி வேற லெவலான ஒரு மூவியோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.